ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மூன் ஸ்டோன்ஸ். மூன் ஸ்டோன்ஸ் எதுக்கெல்லாம் போடலாம்? எதுக்கு போட்டா நல்லா இருக்கும்? என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்க போறோம். இந்த மூன் ஸ்டோன் பார்த்தாலே நல்லா அழகா வழவழன்னு ஷைனிங்கா சூப்பரா இருக்கும். இந்த மூன் ஸ்டோன்லயே கேட்ஸ் ஐனா ஒரு பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி தெரியும். ஒரு ஷைன் தெரியும். இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு ஷைன் தெரியும். அந்த மாதிரியான ஷீன், ஷீன் இதெல்லாம் தெரியறதுக்கான ஒரு அழகான கல்லா இருக்கும். இந்த மூன் ஸ்டோன் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்ட்ரெஸ் அதாவது ஒரு மன அழுத்தம், இந்த வேலையில எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. டென்ஷன் படுத்துறா அப்படி சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கு, ஒரு ஹார்மனி அப்படியே காமா, சரி ஓகே பார்த்துக்கலாம், டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தெளிவான மனம், மன அமைதி இதெல்லாம் குடுக்கறதுக்கு மூன் ஸ்டோன். அதே மாதிரி மூன் ஸ்டோன் யாருக்கெல்லாம் பண்ணுனா, அது பாதுகாக்கவும் செய்யும். இப்போ நைட்ல நீங்க டிராவல் பண்றீங்க. நைட்ல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா, கண்டிப்பா மூன் ஸ்டோன் போட்டுக்கலாம். அதே மாதிரி மூன் ஸ்டோன் இன்னும் என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பெரும் அளவில் பெனிஃபிட். கர்ப்பிணி பெண்களுக்கு பெனிஃபிட். கர்ப்பம் தரிக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட். அதே மாதிரி நான் மாதவிடாய் நிக்கும் காலம் மெனோபாஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த டைம்லயும் போட்டுக்கிட்டா, அப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும் இல்லையா? அதாவது இந்த மெனோபாஸ் மாதவிடாய் நிக்கும்போது சிடுசிடுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு உடல்ல நெறைய மாற்றங்கள் ஏற்படும்போது, அவங்களுக்கு கொஞ்சம் வலியா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள். எப்பவுமே ஒரு டயர்ட் ஃபீலிங் இருக்கும். அப்போ அவங்க வந்து குடும்பத்திலயும் அவங்க வந்து சட்டு சட்டு மூஞ்சில அடிச்சிடுற மாதிரி இருக்கும் பசங்கள, குழந்தைகள. ஸோ இந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கெல்லாம் நல்லா ஹெல்ப் ஆகும். பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, பிசிஓடி, பிசிஓஎஸ் கூட போட்டுக்கலாம். ஏன்னா அது மென்ஸ்ட்ரேஷன் என்ன பிரச்சனை மென்ஸ்ட்ருவேஷன் ரிலேட்டடா, பிரெக்னன்சி ரிலேட்டடா, பெண் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா வந்து சந்திரனின் ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால தான் மூன் ஸ்டோன் சொல்றோம். இப்ப சில பேர் சொல்லுவாங்க ஜாதகத்துல சந்திரன் பிரச்சனை இருக்கு. சந்திரன் இதுல இருக்கு. அது இப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நீங்க மூன் ஸ்டோன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மூன் ஸ்டோன் யார் யார் போட்டுக்கலாம்? அவங்கள தவிர யார் போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய புதுசா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அம் அதாவது ம், உன்னோடது உன்னோட திறமைய வெளிக்கொணர்ன்ற மாதிரி ஒரு விஷயம். ஒரு வரையும் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி, பாடல் பாடும்போது ஒரு இந்த இடத்துல நல்ல ஒரு கமக்கம் வந்தது. இந்த இடத்துல அந்த விப்ராட்டோ இருந்தது. இந்த இடத்துல இந்த சந்ததி அழகா விழுந்தது. புதுசா ஒரு சந்ததி போட்டீங்க. அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு நார்மல் பாடலையே எடுத்து இன்னும் நல்லா அழகா மெருகேற்றி குடுக்கக்கூடிய வி வி நம்மளுக்கான அந்த ஒரு விஷயத்தை மைண்டுக்கு குடுக்கக்கூடியது இந்த மூன் ஸ்டோன். அதே மாரி கவிதை எழுதுவாங்க. கதை, வசனம் எழுதுவாங்க. அந்த வசனம் நல்லா ஒரு பளிச்சுன்னு அப்படியே பட்டுன்னு வர்ற மாதிரி, ஒரு ஜென்ரலா ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துலலாம். அந்த படத்துக்கு அந்த அந்த வசனம் ஃபேமஸா இருக்கும். அந்த மாரி ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் வர்றதுக்கு, புதுசா ஒரு ஐடியா வர்றதுக்கு, அது அந்த ஸ்டோன அ எழுதிக்கலாம். பாடல் ஆசிரியர்கள் புதுசு புதுசா எழுதணும், அட்ராக்டிவா ஜனங்கள அட்ராக்ட் பண்ற மாரி எழுதணும், அப்படி எழுதலாம். அவங்களும் தாண்டி ஒரு புது பிகினிங், ஒரு புது வாழ்க்கை தொடங்குறேன், புது காலேஜுக்கு போறேன், புது கம்பெனி ஆரம்பிக்கிறேன், புது ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போறேன், ஒரு வேலைய விட்டு இன்னொரு வேலைக்கு புதுசா போறேன் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு விஷயத்த நீங்க தொடங்கும்போது அது போட்டுக்கலாம். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி, வீடு கட்டிட்டு போறோம். இல்ல புது வீட்ல பழைய வீட்லருந்து புது வீட்டுக்கு மாறுறோம். அதாவது எதென்னா புதுசா பண்றீங்களோ, அதுக்கெல்லாம் இந்த மூன் ஸ்டோன் பெருசா பெரும் அளவுல உதவும். இந்த மூன் ஸ்டோன்ல பல மிக்ஸஸ் காம்பினேஷன் கலப்படத்தோட வரும். கலப்படம்னா அடல்ட்ரேஷன் கிடையாது. மிக்ஸோட வரும். அதாவது இப்போ மூன் ஸ்டோனுனாலே அது ஒரு மாதிரி வெள்ளையிலேயே பாலாடை வெள்ளை மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதிலேயே ஷைன் வரும். பிக்சர்ல தெரியும். இதுல கொஞ்சம் லைட் பீச் கலர் வரும். பீச் கலர்னா எப்படி சொல்றது? இளம் அ சிவப்புங்கிற மாதிரி. ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் பீச். ஆரஞ்சு கலர்லயே ஒரு மாரி இளம் லைட் ஆரஞ்சா ஒரு ஷைன் வரும். அப்படி அது வந்து பீச் மூன் ஸ்டோன் சொல்லுவாங்க. அது வந்து யாருக்கு கொடுக்கணும்? இந்த மூன் ஸ்டோனோட எல்லா அ பெனிஃபிட்ஸ் நன்மைகளும் வரும். அதனோட சேர்ந்து பீச் மூன் ஸ்டோன் போட்டுக்கும்போது காதலும் சேர்ந்து வரும்.
ஓகேவா? இதுலயே கிரே கலர்ல ஒரு மூன் ஸ்டோன் வரும். சிமெண்ட் கலர்ல லைட்டா. அப்ப அது வந்து என்னன்னா, பாதுகாப்புக்கு மூன் ஸ்டோனோட எல்லா நன்மைகளும் இருக்கும். இந்த கிரே கலர்ல இருக்கிறது வந்து பாதுகாப்பும் இணைத்து கொடுக்கும். அப்படி நம்ம எப்படி பிளாக் டர்மலின், பிளாக் ஒப்சிடியன்லாம் போட்டுக்கிறோமோ, அதே மாரி இந்த இந்த கிரேயிஷ் கலர் மூன் ஸ்டோன் வந்து அதற்கான நிகரான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கும். ஸோ மூன் ஸ்டோன்ல பல வெரைட்டீஸ் இருக்கு. நீங்க ஜெனரல் மூன் ஸ்டோன் போட்டுக்கணும்னா, ஜெனரல் மூன் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த மூன் ஸ்டோன் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. நான் ஒரு 4, 5 பார்த்துட்டு, ஐயோ! இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருந்தேன். ஸோ மூன் ஸ்டோன் இதெல்லாம் தேவைப்படுபவர்கள் சந்திரனின் ஆதிக்கம், சந்திரனினால் துன்பம் வரணும்னு நினைக்க போகும்போது இந்த மூன் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்பெஷலி இப்ப சந்திராஷ்டமம் வந்து ரொம்ப எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாரி நாட்கள்ல நீங்க போட்டுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எப்போலாம் உங்க ஹார்மோனியல் இம்பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கும்போது, அந்த டைம்ல போட்டுக்கலாம்.